ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிற பேப்ளேடு டர்போ கிரீஸ். நேற்று நம்ம போஸ்ட்டில் போட்டிருப்போம். இது போன மண்டே நம்மக்கிட்ட கிடச்சிது. நான் ஒரு வாரமாக ஒரு செக் பண்ணிட்டு அதாவது இது என்ன பார்ட்ஸு கரெக்டாக கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தேன். தப்பாக கொடுத்துருக்காங்க. சரி, நம்ம என்ன பண்ணுறது, அன்பாக்சிங் பண்ணணுன்ட்டு சொல்லிட்டோம். அப்புறம் அன்பாக்சிங் பண்ணலன்னா பிரச்சனை. ரிட்டர்ன் பண்ணால் 10 நாளாச்சு ஆகும் வரதுக்கு. ஸோ அதனால் போயிட்டு போகுது. இது இன்றைக்கி நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிற பேப்ளேட் டர்போ அக்கிலீஸ். டர்போ சீசன் சேர்ந்தது ஐகரோட பேப்ளேட். கமெண்ட்டில் ஒரு 2 பேர் கரெக்டாக சொல்லிக்கிங்க, அக்கிலீஸ் ப்ரோ, டர்போ அக்கிலீஸ் ப்ரோ அப்படின்ட்டு, ஐகரோட பே ப்ரோ அப்படின்ட்டிங்க. ஸோ இது ஐகரோட பே டர்போ அக்கிலீஸ் தான். அதுக்கு முன்னாடி இந்த குச்சியை பார்த்துடலாம். இந்த குச்சி வந்து லான்ச்சருக்கான ரிப்கார்டு ஒயர் அப்படின்னு சொல்லிக்கலாம். லென்த்தெல்லாம் அவ்வளோ லென்த்தெல்லாம் இல்லை, சின்னது தான். இழுத்து விட்ற ஃபோர்ஸை பொறுத்து பவர் வரும் நம்ம லான்ச்சருக்கு. ஸோ இங்கே இருக்கட்டும், என்னை கேட்டது மொக்கன்னு நான் சொல்லுவேன். ஸோ கவர் பிரிச்சிடலாம், ஃபீஸு தூக்கிடலாம், பேப்ளேடை பார்த்துடலாம். கவர் பெருசாக்கியா கண்ணாங்கரையேன்னு ஒரு கலர், கருப்பு கலரில் உள்ளே இருக்குது. ஸோ அக்கிலிஸா டேய், என்னடா அது வால்ட்ரியாக்கோட கலர் கொடுத்து வச்சுருக்கீங்க. ஸோ இது இது ஒரு பிரச்சனை இருக்குது. இது வந்து ஃப்ளேம் பிராண்ட் கிடையாது, இது ஏதோ வாயு பிராண்டாக கைஸ், புதுசாக இருக்குது. ஸோ அக்கிலிஸ் 2 இடத்துல வால்ட்ரியாக் இருக்குது. அது இன்னொரு வால்ட்ரியாக் இருக்குது, விக்ட்ரி வால்ட்ரியாக், இது ஜெனிசிஸ் வால்ட்ரியாக். ஸோ நல்ல ஒரு பேக்கிங்டா. பின்னாடி பார்த்தீங்கன்னா அக்கிலீஸோட லாஸ்ட் வெர்ஷன் ஜெஸ்ட் அக்கிலீஸ் கிரேட்டஸ்ட் ரஃபேல் நம்ம வச்சுருக்க மெட்டல் ஃபியூஷன். ஆனால் போங்கடி. ஸோ இதை தான் நம்ம இன்னைக்கு அன்பாக்சிங் பண்ணிட்டோம். கட்டரையே யூஸ் பண்ணல, இது பெறாத அன்பாக்சிங். ஸோ போயிட்டு போகுது கைஸ், போய் தொலைட்டு கொடுத்துடலாமா, அவுத்தரலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு பாட்டு வருது, அதுதான் நம்ம க்ரிப்பை பாருங்கள். ஒரு பேசிக்கான பிளாக் அண்ட் ஒயிட் கலரில் இதுண்டா கலந்து கிடக்கு. இவ்வளோ தான் லாக் ஆகுமா? அட போங்கடா, என்னடா விற்கிறீங்க. ஸோ அமேசானில் வாங்கினாலும் பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது. ஓகே, பேசிக்கான ஒரு கலரு போயிட்டு போகுது. ஸோ செமையாகவே இருக்குது. இது நான் எவ்வளோ பட்ஜெட்டில் வாங்கினேன்னா 521 ரூபாங்கிற ஒரு பட்ஜெட், 521 ரூபா. ஸோ அடுத்து யாருப்பா, அடுத்து யார்? ஸோ இவனுங்க ஸ்டிக்கரும் தராமல் விட்டாங்க கைஸ். இந்த நம்ம அக்கிலீஸ் காட்டுறேன். டர்போ அக்கிலீஸ் எப்படி இருக்குது கைஸ், பட்டைய கலப்புதா மாஸ். இந்த பேக் தான் ஃபஸ்ட்டு டர்போ பிளேடு ஆக்டிவேட் ஆகாது. நம்ம டர்போ வால்ட்ரியாக், அதுக்கு முன்னாடி டர்போ ஸ்ப்ரிகன் தான் டர்போ பிளேட்ஸை ஆக்டிவேட் பண்ணுது. அதுக்கப்புறம் வால்ட்ரியாக்கு, டர்போ வால்ட்ரியாக்கு, அப்புறம் நம்ம ஜெஸ்ட் அக்கிலீஸ் டர்போ அக்கிலீஸ் கைஸ் வளருது. ஸோ இது இங்கே இருக்கட்டும், ஒரே நிமிஷம் லான்ச்சர் இதுக்கு தர்றேன். பிளாக் கலரில் ஒரு பேசிக்கான ரிப்கார்டு லான்ச்சர். இது வந்து விக்ட்ரி வால்ட்ரியாக் தான் பவராக இருக்கும். ஸோ ரிப்கார்டை சொருகி வச்சுருவோம். இது எல்லாரெலாம் கிடையாது கைஸ், எல்லாரும் தான் நினைக்கிறேன். இருங்க வச்சு பார்ப்போம். ரைட் பே லான்ச்சர் தான் சொன்னாங்க. லெஃப்டாக அது போகுமோ, நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு போகாது கைஸ். இது லெஃப்ட் லான்ச்சர் இல்லை, ரைட் லான்ச்சர் மட்டும்தான். பேசிக்கான ஒரு டர்போ லான்ச்சர். சரி போயிட்டு போய் இங்கே இருக்கட்டும். அடுத்து நம்ம அக்கிலீஸோட பார்ட்ஸை பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி இவனுங்க 2 பேரும் ஓரம் கட்டிடலாம். 521 ரூபாய்க்கு இது பரவாயில்ல தான் நான் சொல்லுவேன். இதுக்கு என்னென்ன பார்ட்ஸ்னு பாருங்கள், காமெடியாக இருக்கும். கிளிக் சவுண்ட் கேட்சா, உழுகுது கைஸ், எல்லாம் உழுகுது. ஃபஸ்ட்டு டிரைவர்லேருந்தே போகலாம். இதுவே டகாரடாமியாக இருந்தால் சந்தோஷப்பட்டிருப்பேன், டகாரடாமியாக இருந்தால். ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன டிரைவர் கொடுத்துருக்காங்கன்னா யூனைட் டிரைவர் கைஸ். நம்ம ஸ்டாம் ஸ்ப்ரிகன் கப்பில் பார்த்தீங்களா, ஸ்டாம் ஸ்ப்ரிகன் அதோட டிரைவர் இது. சவா இதுக்கு வர வேண்டியது டிமென்ஷன் டிரைவரும்பாங்க. அது வந்து மூட் சேஞ்ச் ஆகும், ஹைட் ஏறும் இறங்கும். இது வந்து பேலன்ஸ் தான் பண்ணும். இங்கே ஃபோக்கஸ் வர மாட்டேங்குது, வரட்டும். ஒரு பார்ட் வந்து எம்பிகிட்டு இருக்குது, அது மட்டும் தான் பேலன்ஸ் பண்ணும், மற்ற சைடில் அட்டாக் பண்ணுறதுக்காக. ஆனால் இது மட்டும் தேஞ்சது, அக்கிலீஸ் கதை முடிஞ்சுது. ஓகேங்களா, அசால்ட்டாக தோற்றுடுவான். ஸோ போயிட்டு போகுது. இது ஸ்ப்ரிகனோட டிரைவருங்கிறதுனால ஒரு பெருமை. என் சேனலும் ஸ்ப்ரிகனோட லோகோவில் தான் இருக்குது, லோகோ மாதிரி வச்சுருக்கேன். அடுத்து டிஸ்கையும் காமெடி பண்ணி வச்சுருக்காங்க. இது டிஸ்க்கு கைஸ். இது லூயினாருக்கு ஹெர்குலிஸ்க்கு வர டிஸ்க்கு. ப்ரூட்டல் லூயினாருக்கு இந்த டிஸ்க்கு தான் கொடுத்துருப்பாங்க. ஆர்ச்சர் ஹெர்குலிஸ்க்கு இந்த டிஸ்க்கு தான் கொடுத்துருப்பாங்க. மொக்க சபா டிஸ்கில் கூட இவனுங்க என்ன ஒரு மேக்கிங் ஓகேப்பா, எனக்கு பிரச்சனை இல்லை. என்னன்னா மாற்றி கொடுத்துட்டீங்களாடா. போயிட்டு போகுது, ரிட்டனும் பண்ண முடியாது. பண்ணலான்னு பார்த்தா சரி நம்ம வீடியோவுக்கு வாக்கு கொடுத்துட்டோம், பண்ணி தான் ஆகணுன்ட்டு போயிட்டு போகுதுன்னு விட்டுட்டேன். அடுத்து நம்ம லேயர், இந்த லேயருக்கு மட்டும்தான் ஒரு எபிலிட்டியே இருக்குது.
என்ன எபிலிட்டினா ஷீல்டு இதெல்லாம் கிடையாது. இந்த பிளேடு வெளியே வருங்க கைஸ். இந்த ப்ளூ கலர் பார்ட்டில் உள்ளே இருக்கா, அது இப்போ என்னால் கையை விட்டு எடுக்க முடியல. நகத்தை நெயில் கட்டரை வச்சு வெட்டிட்டேன். ஆக்டிவேட் ஆகுது 4 பிளேடும். இது ஒரு பிளேடு, இது ஒரு பிளேடு. இந்த பிளேடு வந்து ஆக்டிவேட் ஆச்சுன்னா அது பஸ்ட் ஆகாது கைஸ். இந்த உள்ள தெரியும், ஆனால் உங்களுக்கு தெரியுமான்னு தெரில. உங்களுக்கு பக்கத்தில் காமிக்கிறேன். ரொம்ப பக்கத்தில் போயிட்டேன் கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே ஒரு பார்ட் இருக்கா, இங்கே கரெக்டாக ஒரு ப்ளூ கலரில் ஒரு பார்ட் இருக்கும். இங்கே உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. நான் இருக்கு பாருங்க, அந்த பார்ட் தான். இந்த பார்ட் வந்து பெருசாயிடும். அப்படி ஆச்சுன்னா டிஸ்க்கு லாக் ஆகிடும். அதாவது பஸ்ட் ஆகுறதுலேருந்து கொஞ்சம் தடுக்கப்படுமே தவிர, ஆனால் முழுசாக பஸ்ட் ஆகுதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஸோ 3 பார்ட்ஸ் நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம டர்போ கேஸோட யூனைட் டிரைவர் நம்மகிட்ட தான் இருக்குது. டிஸ்க்கும் நம்மகிட்ட தான் இருக்குது. லேயரும் அழகாக தான் இருக்குது. ஸோ கிளிக் சவுண்டை கேட்டு பேட்டிலுக்கு போயிடலாம்னு நினைக்கிறேன். பேட்டில் வேணால் ஒரு டெஸ்ட் லான்ச். 1 கிளிக், மொத்தமாக 4 கிளிக் வரும் கைஸ். இதுங்க கிளிக் சவுண்டை மட்டும் கேளுங்க. ஒரே நிமிஷம். 4 கிளிக்கு, 5வது கிளிக்கில் பஸ்ட் ஆகிற மாதிரி செஞ்சுருக்காங்க. ஸோ ஓகே, நல்லா ஒரு குவாலிட்டியாக தான் இருக்குது. நம்பலாமான்னு தெரில. அதாவது டிஸ்கில் வந்து இது பிரச்சனையே இல்லை. ஏன்னா டிஸ்கில் வந்து கிளிட்டு கலக்காமல் இருக்காங்க. ஓவராக கலக்கலை, ஓரளவுக்கு கலந்துருக்காங்க. ஆனால் வெயிட் காற்று மாதிரி தான் கைஸ் இருக்குது. டிஸ்கோட வெயிட் காற்று மாதிரி தான் இருக்குது. ஸோ கிளிக் சவுண்ட் கேட்டாச்சு. லாக் பண்ணிட்டு ஒரு டெஸ்ட் லான்ச் போட்டுடலாம். அந்த கிரிப்பில் வச்சு பார்ப்போம் லாக் ஆகுமா தெரில கைஸ். ஃபேக்னாலே பயமாக இருக்குது. ஆல்ரெடி நம்ம கெர்பியஸே இழந்துட்டோம், அதாவது லான்ச்சர் இழந்துட்டோம். ஏய் என்னோட அது அசால்ட்டாக லாக் ஆகுது. இருங்க கைஸ், இப்படி வச்சனா, இப்படி வச்சுருக்கேன். ஓ லாக் ஆகுதுப்பா. ஸோ சூப்பராக கைஸ். ஐயோ இதுன்னு தாண்டு வருது. பிரச்சனை தானா இல்லையே. என்னடா அது ரொம்ப லூஸாக இருக்குது. ஐயோ பிடிங்கிட்டு போயிடுச்சுன்னா என்ன கைஸ் பண்ணுறது. சரி போய் நம்ம அந்த கிரிப் எடுத்துக்கலாம், பயமாக இருக்குது. அடுத்த வாரம் அந்த நருட்டோ ககாஷி சேனலோட கிரிப்பை கொடுத்துருவோம். அடுத்த வாரம் இல்லை, இந்த வாரமே போய் கொடுத்துருவேன். ஸோ என்னங்கடா அது தடங்களாக வருது எல்லாம். ஸோ இந்த கிரிப்பில் போட்டு பார்ப்போம். டைட்டாக இருக்கலாம், லூஸாக இருக்கணும் தெரில. என்னடா இது கரெக்டாக ஃபிட் ஆகுது கைஸ். ரொம்ப லூஸாகவும் இல்லை, டைட்டாகவும் இல்லை, ஓரளவுக்கு இருக்குது. ஸோ விட்டு பார்த்தலாம் நினைக்கிறேன். அக்கீஸ் எடுத்து ஒரு பவரான ஒரு டெஸ்ட் லான்ச் விட்டுடலாம். டெஸ்ட் லான்ச்சு அப்புறம் பேட்டில் போடலாம் கெர்பியஸ் வச்சு. நெத்தியடி சொல்லி என்னடா அது பவர்ஃபுல்லாக போயிட்டுருக்கான். என்னடா சென்டர் போயிட்டு அட்டாக் பண்ணுவான்னு பார்த்தேன் கைஸ். இங்கே வேறு கவர் தெரிஞ்சுட்டே இருக்கு. நான் பார்க்காம வீடியோ எடுத்துருக்கேன்னா என்னடா அது ஸ்டெமினா பெருசாக இல்லையடா. ஸோ வெளியே பேசிகிட்டு இருக்காங்க எங்கள் அம்மா. பரவாயில்ல போயிட்டு போகுது. ஸோ இந்த பேர் நல்லா சுற்றலை. எனக்கு ஃபஸ்ட்டில் இருக்கும் டெஸ்ட் லான்ச். திரும்ப பிளேட் ஆக்டிவேட்டே ஆகலடா விட்டதில்லை. என்னடா பேர் இதெல்லாம் நெத்தியடி. ஃபுல் ஃபோர்ஸ் நான் லான்ச் பண்ணியிருக்கேன். அக்கீரிஸ் கொஞ்சம் சீக்கிரமாக சென்டருக்கு போயிடுச்சு. முதல்ல லேட்டாக போச்சு. என்னங்கடா ஸ்டெமினா கம்மியாக இருக்குது, ரொம்ப கம்மியாக இருக்குது கைஸ். என்ன மங்களாக இருக்குது. ஃபோக்கஸ் என்னடா ஃபோக்கஸ் வர மாட்டேங்குது. வந்துடுச்சு. ஸோ இவன் என்னடா இவ்வளோ சீக்கிரம் தள்ளாடுறான். நான் விட்றது சரியில்லையா? ஐயோ என்ன ப்ராப்ளம் புரியலையே. அக்கிரீஸ் என்னடா பண்ணுற? நல்லா சுற்றலை கைஸ். இவன் நல்லாவே சுற்றலை. ப்ராப்ளம் தான். பிளேடும் ஆக்டிவேட் ஆகாதா? சரி நான் விட்டனே, வாங்கி கொஞ்ச நேரம் விட்டு பார்த்தேன். திரும்பி விட்டு பார்ப்போம். வேகமாக விட்றோம்டா இந்த பாருங்க கைஸ். வெடிச்சு சதற போகுது. கவுண்டர் பிரேக் போட்டுருக்கு அந்த டிரைவர். அதுக்காக தான் செஞ்சாங்க, கவுண்டர் பிரேக்குக்காக. என்னடா அது ஸ்டேடியம் சைடில் கைஸ். ஏன்னா இங்கே வாலில் அடிச்சு, இந்த வால் இருக்குல்ல, இங்கே அடித்த பவர் போகுது, அவ்வளோதான். பிளேட் ஆக்டிவேட் ஆகிருக்குமா? இவங்க கொஞ்சம் ஸ்டேடியத்தை நிறுத்திட்டு அடுத்தலாம் சுட்டு பார்ப்போம். ஸ்டேடியத்தில் அனல் பறக்க போகும்னு நினச்சேன். காமெடியாக போகுது கைஸ், ரொம்ப காமெடி. அக்கீரிஸ்க்கு பவர் இவ்வளோ தானே. நான் விட்றது சரியில்லையா? நான் சரியில்லைன்னு தான் சொல்லுவேன். நான் விட்டது சரியில்லையேன்னு நினைக்கிறேன். பிளேட் ஆக்டிவேட்டட் கைஸ்.
ஸோ இந்த பிளேட் தான் ஆக்டிவேட் ஆகிருக்கு, ஒன்று தான் ஆக்டிவேட் ஆகிருக்கு. பக்கத்தில் வரேன். என்னது கொஞ்சம் நகர்த்திக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் உள்ள ஒன்று எம்பிட்டு நிற்குமே, தெரியுதா? டிஸ்க்குக்கும் அந்த கேப்புக்கும் நடுவில் பாருங்கள், தெரியுதா? அந்த பார்ட் தான் கைஸ். இந்த பார்ட் தான் பஸ்ட் பண்ண முடியுதுங்க. உங்களுக்கு பஸ்ட்டு பண்ண காமிக்கிறேன். 1 2 3. இது பஸ்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், ஏன்னா டைட்டாக திருக்க வேண்டியதாக இருக்கும் பிளேயர் ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா. ஸோ ஆனால் அதுவாகவே போயிடும், ஏன்னா டிஸ்க் மட்டும் திருகிடுச்சுன்னா அதுவாக அந்த பிளேடு போயிடும், டர்போ பிளேடு. இந்த ஒரு லான்ச் விட்டுட்டு பேட்டிலுக்கு போயிடலாம். நான் யாருக்கு போனேன் பேட்டிலுக்கு? கெர்கியஸ் தான் நம்மகிட்ட இருக்கான், ஒரே ஒரு பஸ்ட்டு. இப்போ ஏதோ ஓரளவுக்கு ஸ்டெமினாவோட சுற்றுறாங்க கைஸ், பார்க்கவே நல்லாயிருக்கு. கொஞ்சம் ஸ்டெமினாவோட சுற்றுறான். இப்போ தான் எனக்கு பிடிச்சிருக்கு. அகிலிஸ் வந்து ஒரு ஸ்வாடு அண்ட் ஷீல்டு ஷீல்டு வந்து தடுக்கிறதுக்கு, ஸ்வாடு வந்து வெளுக்கிறதுக்கு இல்லை, ஒரே அடியாக முடிக்கிறதுக்கு கதையை. அனிமேல ரியல் லைஃப்பில் அப்படிலாம் கிடையாது கை. கெர்பியஸை பற்றி இப்படிலாம் நினச்சி வரைக்கும். கெர்பியஸ்க்குலாம் அந்த ஸ்வாடு எதுவுமே இல்லை, அகிலிஸ் தான் இருக்குது. ஸோ கைஸ், கெர்பியஸோட நம்ம அகிலிஸை மோத விட்டோம்னா யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாமா? இங்கேருந்து முடி வருது. யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ லான்ச்சர் தூக்கிட்டு இருந்தோம், டிபி லான்ச்சர். ஸோ லான்ச் பண்ணி பார்த்தலாம். ஃபஸ்ட்டு கெர்பியஸ் ஓடுவோமா? ஒரு நிமிஷம் கிளாக் பண்ணி வச்சுக்கலாம், அப்போ தான் நல்ல ஒரு லான்ச் கிடைக்கும். ஓகே, நான் தயாராக இருக்கேன். கிரிப்பே அப்புறம் போடல அப்படின்னீங்கன்னா, கிரிப்பு போடுற இடத்துல இந்த லான்ச்சருக்கு ஒரு பிரச்சனை, அது போயிட்டு போது பரவாயில்ல, பார்த்துக்கலாம். நம்மளுக்கு கிரிப்பாக தேவை, பேப்ளேட் தாண்டா தேவை. நெத்தி அடி, சொல்லி அடி. கெர்பியஸ் என்னடா பஸ் கூடுறான். ஸோ தோக்கடிச்சுட்டான். அதுங்களுக்கு பஸ்ட்டு தான் நாம் எதிர்பார்த்தோம். கெர்பியஸ் எவ்வளோ ஈஸியாக பஸ்ட் ஆகுது. என்னடா ஒரு கிளிக்கா? ஆமாம் கைஸ், ஒரு கிளிக்காச்சும் கொண்டு வந்துட்டான் கெர்பியஸு. ஸோ இவனை பார்ப்போம். அந்த ரப்பர் லாக் வந்து அந்த சென்டரை பிடிச்சி வச்சு பஸ்ட் ஆகாமல் பார்த்துக்குது. ஓகே, போயிட்டு போகுது. திரும்ப அகிலிஸ் விடுவேன், என்ன பண்ணுவேன்னு பார்ப்போம் கெர்பியஸ். ஸோ அடுத்த லான்ச்சுக்கு தயார், கெர்பியஸும் தயார். விட்டுருவோம். இந்த ஒரு பேட்டில் முடிச்சுட்டு வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா இன்னொரு பேட்டில் கூட போட்டு முடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெத்தி அடி, சொல்லி அடி, போடுறா. இவனை பஸ் பண்ணிடுது. டிபிபியை பஸ் பண்ணுறது அவ்வளோ கஷ்டமானா? அது டக்காரட்டாமியாக இருந்தால் பஸ்ட்டு கன்ஃபார்மாக கொடுத்துருக்கோம். இந்த தடவை பஸ்ட் ஆகிறனால நீ கொண்டு போயிட்டாங்கன்னா ஒரு கிளிக் தான். அட போங்கடி, எல்லாத்தையும் இவனுக்கு லேட்டாக தான் கற்று பண்ணலாம். பஸ்ட்டு பண்ணுவானா? பிளேடும் ஆக்டிவேட் ஆகலை கைஸ். டர்போ பிளேட் ஆக்டிவேட் ஆனால் தான் அகிலிஸ் பஸ்ட்டு பண்ணணும்லாம் இல்லை, பண்ணும், சும்மா விட்டாலே பண்ணும். கிளிக்கே அதை பாதுகாக்கும், அதுக்கு பிளேடு தாயன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அடுத்தலாம் சொல்லுவோம். சொல்லி அடி, நெத்தி அடி. ஓகே, பஸ்ட்டு டர்போ ஷீல்டு போடாதே. என்னடா அது, இந்த தடவை கிளிக்கே நகரில் கெர்பியஸ்க்கு. ஆஹா, இவன் என்னடா இப்படி மொக்க வாங்குறான்? அகிலிஸ் ஏன் இப்படி மொக்க வாங்குறீரு? எனக்கு கிளிக்கு நகரில். அப்பா, ஆனால் கெர்பியஸ்லாம் இவ்வளோ போகிறான் நான் யோசிக்கிறேங்க. அப்படியே விடும்டா, சீக்கிரமாக ஒரு லான்ச் விட்டுட்டு பேட்டில் முடிச்சுட்டு போகலான்னு நினைக்கிறேன். ஸோ நெத்தி அடி, சொல்லி அடி, ஃபுல் ஃபோர்ஸ் விடுறேன் கெர்பியஸ். அதனால தானா? என்னடா அது? ஐயோ, டர்போ ஆக்டிவேட் ஆயிடுச்சா? ஐயோ, இப்படி மொக்க வாங்குதே. பிளேட் ஆக்டிவேட்டட். இவங்க பஸ்ட் ஆகுதுன்னு பார்த்தோன்னா ஒப்பா, இன்னும் கிளிக்கு டைட்டாக கைஸ், சூப்பர் டைட்டு. அது என்னடாது, கெர்பியஸ் கிட்ட பேட்டில் போகாமல் இப்படி நடக்குது. ஸோ அடுத்தலாம் சுட்டு முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் இந்த பேட்டில். ஏன்னா முடியுதுப்பா, கை வலிக்குது. நெத்தி அடி, பஸ்ட்டு பண்ணுடா, ஏன்டா? பஸ்ட்டு கொடுத்துட்டான். முடிச்சுடா, பஸ்ட்டுடா. அகிலிஸ் மாசுடா, நான் லூசுடா. அப்படிதான் கைஸ், அகிலிஸ் இப்போ தான் பஸ்ட்டு பண்ணுதா? 4 லான்ச் விட்டனே. எப்பட்றா
ஒரு பிளேடு ஆக்டிவேட் ஆகலை போங்காடே. ஈவினிங்லாம் வச்சுட்டு என்னத்த வீடியோ எடுக்க, என்ன ஒரே லான்ச் விட்டுட்டு பேட்டில் முடிப்போமா? சேர்ந்து ஒரு லான்ச் அக்கிலிஸ் இன்னொருக்க ஃபஸ்ட்டு கொடுத்துட்டானா இந்த வீடியோ முடிச்சுட்டு போயிடுவேன். அப்படி மட்டும் கொடுக்கல போக மாட்டேங்க ப்ரோ. போவேன் ப்ரோ, இவனுங்களை தூக்கி போட்டு போயிடுவேன். ஸோ ஃபஸ்ட்டு லாக் ஆகுறாடே கிருத்தியஸ் சொல்லியடி. ஏன்னா பவர் கொடுத்தா இவன் மெதுவாக சுற்றுறான். அவனை ஃபஸ்ட் பண்ணேன். டர்போ ஷீல்டு டர்போ ஸ்வாடு. டே அனிமையான தெரியாதா இருக்கேடா சின்ன பையன். டே அவனை ஃபஸ்ட்டு ஸோ டிஃபீட் பண்ணுறாங்க கைஸ். பரவாயில்ல டிஃபீட்டாச்சு பண்ணுறானே மானங்கிட்ட. ஸோ இந்த வீடியோ முடிச்சுலாம் நினைக்கிறேன். எனக்கு வெறியேறுது, கோவம் தான் வருது எனக்கு. ஸோ இவனை ஃபஸ்ட்டு பண்ண முடியாது, அதுக்கு நிறைய பேட்டில் போட்டால் தான் முடியப்பட்டது. ஸோ இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இதை பற்றி என்ன சொல்கிறீங்கன்னு சொல்லுங்கள் கைஸ். அக்கிலிஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த பேட்டில் பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணியிருக்கேன். அடுத்த வாரம் புது வீடியோவில் சந்திப்போம்னு நினைக்கிறேன். இல்லைனா ஒரு காம்போ இது பண்ணால் கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டு லைக்கை கன்ஃபார்மாக போடுங்க. தினம் தினம் புது வீடியோ கன்ஃபார்மாக வரும். இந்த தடவை காம்போவோடு வரும், ஓகேங்களா? இந்த தடவை காம்போ பண்ணுறோம், வீடியோ பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் வீடியோ கிராஃப்டட் பை மிதுனவாசன், அதாவது பேப்ளேட் கேலக்ஸி. ஸோ டாடா கைஸ், திரும்ப சந்திப்போம்.